ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கியா வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா ரேவதி அம்மாவை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதுக்காக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தான் இந்த கபாலி, இந்த எஸ்எஸ்கேவோட ஆள் கபாலி வந்து பார்த்துட்றாங்க. நம்முடைய ரேவதி அம்மாவை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணிவிட்டு டாக்டர் கையில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஃபைனல் செக்அப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு போகிற நேரத்தில் வந்து இந்த எஸ்எஸ்கேவுக்கு வந்து இந்த கபாலி வந்து கால் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க, ரேவதி வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் தான் வந்து இலக்கியா வந்து வச்சு பார்த்துட்டு இருக்கா அப்படின்ட்டு, நீங்கள் உடனே வந்தீங்களன்னா அந்த ரேவதியை வந்து போட்டு தள்ளுறலாம் அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்துடுறாங்க. நம்முடைய ரேவதி அம்மா பார்த்தீங்கன்னா செக்கப்பெல்லாம் வந்து முடிச்சுட்டு வெளியே வரப்போ வந்து இவன் யாரும் பார்க்க சந்தேகமாக இருக்கான்ட்டு வந்து நம்முடைய ரேவதிக்கு வந்து தோணுது. அதுக்கப்புறம் நல்லா யோசிச்சு பார்க்குற பார்த்தீங்கன்னா போன வாட்டி வந்து நம்மளை வந்து கடத்தணும் இவனும் ஒன்று தானே அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சு இலக்கியா என்னை வந்து அந்த எஸ்எஸ்கேவோட ஆட்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்து தான் என்னை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, இல்லைனா வந்து வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா அத்தை நீங்கள் எதுக்கு வந்து பயப்படாதீங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இலக்கிய பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரேவதியை வந்து அவசரமாக வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அவனுடைய கண்ணில் வந்து படக்கூடாதுன்ட்டு, ஆனால் பார்த்தீங்கன்னா அவனுடைய கண்ணில் வந்து பட்டுடுறாங்க. அதுக்காக அந்த கபாலி வந்து எஸ்எஸ்கேவுக்கு வந்து கால் பண்ணி, சார் நம்முடைய ஆட்களெல்லாம் வந்து கூட்டிக்கிட்டு நீங்கள் வந்து வாங்க, நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன், அந்த இலக்கியாவும் இந்த ரேவதி வந்து எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா உடனே இதை வர லொக்கேஷனை ஷேர் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பறந்துக்கிட்டு வராங்க. அதே சமயம் நம்முடைய இலக்கியாவும் எப்படியாவது வந்து இன்னைக்கு வந்து ரேவதி அத்தையை வந்து காப்பாற்றி ஆகணும், இந்த வீட்டுக்கு போயிட்டா இது அவங்களுக்கு வந்து பிரச்சனை வராது, இன்னைக்கு மட்டும் எப்படியாவது வந்து அவங்கள வந்து யார் இந்த எஸ்எஸ்கேவுக்கு மட்டும் கண்ணில் காட்டாவது வந்து கூப்பிட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க நினைக்கிறது வந்து நடக்காத. இந்த எஸ்எஸ்கேவோட ஆட்கள் வந்து நம்முடைய இலக்கியாவும் நம்முடைய ரேவதியும் வந்து வளைச்சு பிடிச்சிடுறாங்க. நம்மளுடைய இலக்கியாவை பார்த்தீங்கன்னா அடிச்சிடுறாங்க. அடிச்சதுல மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியாவை வந்து மிரட்டுறாங்க, நீ மட்டும் இப்போ மட்டும் இங்கேருந்து எங்கேயாவது போயிட்டேன்னு கண்டிப்பாக இந்த இலக்கியாவை வந்து கொண்டுடுவோம் அப்படின்ட்டு அவளை வந்து விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ரேவதி அம்மா வந்து மாட்டிக்கிறாங்க. மாட்டிக்கிட்ட பாரு பார்த்தீங்கன்னா ரேவதி மரியாதையாக வந்து கேட்குறேன், உன்னுடைய பையன்றதை யாருன்றதை வந்து சொல்லிவிடு, இல்லைனா வந்து இங்கே வந்து உன்னை வந்து சாகடிக்காத வந்து விடமாட்டா அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா, நீ வந்து நான் வந்து என் பையன் யாருன்னு சொன்னாலே சாகடிப்பேன், சொன்னாலுமே வந்து சாகடிப்பேன், ஏன்னா வந்து உன் லைஃப்பில் வந்து இந்த உண்மை வந்து வேறு யாருக்காவது வந்து தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உன் வாழ்க்கைக்கு வந்து பிரச்சனை ஏற்படும்ன்ட்டு தான் நீ இப்படியெல்லாம் வந்து பண்ணுற, தடையுமே இல்லாத அழிச்சிடலான்னு பார்க்குறேன். ஆனால் நான் வந்து 30 வருஷத்துக்கான தடயத்தை வந்து இப்போ விட்டுட்டு என்னை கொண்டாலே வந்து விட்டுட்டு போவோம். அந்த உண்மை எல்லாருக்குமே ஒரு சில பேருக்கு தெரியும். அந்த உண்மை ஒரு நாளில் ஒரு நாள் கண்டிப்பாக வெளியே வந்துச்சுன்னா உன்னை வந்து அழிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா, இன்னும் என்னவே வந்து மிரட்டி பார்க்குறியா, அதை வந்து பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய ரேவதியை வந்து கொல்றதுக்காக வந்து கத்தியை எடுத்துக்கிட்டு வந்து ஒரு சம ஃபோர்ஸில் வந்து போகிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய ரேவதி அம்மா வந்து தொடக்கூட வந்து முடிறதில்லைங்க. பெற்றவங்களுக்கு ஒரு ஆபத்துனா பிள்ளைக்கு தெரியாத போயிட நம்முடைய கௌதம் சார் பார்த்தீங்கன்னா வந்துடுறாரு. வந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எஸ்கேவோட ஆட்களை வந்து அடித்து போட்டு, டே நீ எதுக்காகடா இவங்களை வந்து கொல்ல வந்த அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்குற வழிக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. நம்முடைய ரேவதி அம்மா வந்து கேட்குற பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ரேவதி அம்மாவை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் வந்து பத்திரமா வச்சு பார்த்துக்க போகிறாங்க. வேறு எபிசோட் இதெல்லாம் நடக்க போகுது. இந்த வீடியோஸ் லைக் மறக்காம சப்ஸ்கிரைப்